வணக்கம். நாளைக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நம்ம மைண்டை நம்ம ஒரு கரெக்டான ஸ்டேட்டில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுனால மைண்ட் ரொம்பவே காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு ரெடி ஸ்டேஜ்லேயும் இருக்கணும். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறதுனால நம்ம மைண்டை நம்ம வார்ம் அப் பண்ணியே வைக்கணும். இதற்கு ஒரு மெடிடேஷனை நாம் இப்போ செய்ய போகிறோம். வருடம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஈவினிங் அரௌண்ட் 5 to 6 o'clock இந்த மெடிடேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் செய்ய சொல்வேன். அதை தாண்டி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போதும் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் இந்த மெடிடேஷனை நீங்கள் செய்யணும். இந்த மெடிடேஷனை நாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோவை யூடியூப்பில் ரெக்கார்டடாக பார்க்குறவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஒரு கைடட் மெடிடேஷன் வீடியோவை யூஸ் பண்ணி இந்த மெடிடேஷனை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் இப்போது உட்காந்துக்கணும். சத்தம் இருக்கக்கூடாது. ப்ரிஃபரபிளி வீடுனுடைய மாடி இருக்குது, காமாக இருக்குது, சத்தம் இல்லைன்னா அங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்துக்குங்க. எரெக்டாக உட்காருங்க. 2 கண்களையும் நீங்கள் மூடிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் என்னோடய கண்ணை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கண்களை மூடுங்க. மூடி மைண்டை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதையும் யோசிக்காதீங்க. இந்த நேரத்தில் நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வந்தாலும் அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்லோ டீப் பிரெத் எடுங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள். ஸ்லோ இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். அப்படியே பண்ண ஆரம்பிங்க. ஜென்ரலாகவே உங்கள் மைண்ட் ஆங்ஷியஸாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த ப்ரீதிங்கை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம மைண்ட் காமாக ரிலாக்ஸ்டாக மாறிடும். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை நான் அட்டன் பண்ண போகிறேன். நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன். ஸ்லோ பிரெத் பண்ணிக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லாக எக்ஸாமினேஷனுக்கு நல்ல எஃபர்ட் நான் போட்டிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதற்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, போதுமான அளவுக்கு படிச்சுட்டேன். இது வரைக்கும் கெயின் பண்ண நாலேஜை நம்பி தான் நாளைக்கு எக்ஸாமினேஷனை நான் அட்டன் பண்ண போகிறேன். ஒருவேளை என்னால் சிலபஸை ஃபுல்லாக முடிக்கலைன்னா கூட இருக்கிற நாலேஜை ப்ராப்பராக எஃபெக்டிவாக அப்ளை பண்ணி நாளைக்கு எக்ஸாமினேஷனை நான் கிளியர் பண்ண போகிறேன். இதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லை. நான் என்னை யாரோடையும் கம்பேர் பண்ணலை. நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நான் போவேன். கொஷின் பேப்பரை கையில் வாங்குவேன். மைண்டை ஃபோக்கஸ்டாக வைப்பேன். முதல் 3 நிமிஷம் கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணுவேன். ஜிஎஸ் பேப்பருக்கும் இதே போல் பண்ணுவேன். சிசாட் பேப்பருக்கும் இதே போல் பண்ணுவேன். அந்த 3 நிமிடங்கள் கொஷின் பேப்பரை கேஜ் பண்ணுவேன். ஒரு கேள்விக்குள்ளேயும் டீப்பாக போக வேணாம். ஆனால் கேள்விகள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். இதன் மூலமாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பயம் போயிடும். ஒரு சில கேள்விகள் கஷ்டமாக இருக்குன்னா அந்த கேள்விகள் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, நாளைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். அதனால் நான் பேனிக் ஆக மாட்டேன். ஒட்டுமொத்தமாக கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கொஞ்சம் குறைவாக அட்டன் பண்ணுவேன். உதாரணத்துக்கு ஒரு 70லேருந்து ஒரு 73, 74 இந்த ரேஞ்சில் நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் குறைப்பேன். ஒருவேளை டிஃபிகல்ட்டி லெவல் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அதிகமாக அட்டெம்ப்ட் பண்ணுவேன். 75 அண்ட் அபோவ் நான் போவேன். அந்த நேரத்தில் தான் இது நிர்ணயம் செய்ய முடியும். அந்த நேரத்தில் நான் இதை டிசைட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு 40 to 45 மினிட்ஸ் எந்த கேள்விகளில் எனக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கோ, எந்த கேள்விகள் ரிலேட்டிவாக ஈஸியாக இருக்கோ, கொஷினுடைய நேச்சரை வச்சு பார்க்கும்பொழுதே இந்த கேள்விகளை ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணுவேன்.
முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன், ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணுவேன். செகண்ட் ரவுண்டில் கஷ்டமான கேள்விகளை ஆன்சர் பண்ணுவேன். கஷ்டமான கேள்விகள் அப்படிங்கிறது அந்த கேள்வியில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் எனக்கு நாலேஜ் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். அது இல்லாமல் அந்த கேள்வியுடைய நேச்சர் இன்டெரக்டாக இருக்கும், அனாலிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணுவேன். டைம் எடுத்து அந்த கேள்வியை நல்லா புரிஞ்சு படித்து இருக்கிற நாலேஜை அப்ளை பண்ணுவேன். இதில் எனக்கு கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் நான் இதை ப்ராப்பராக அட்டன் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாளைக்கு எக்ஸாமினேஷனை நான் கொடுக்க போகிறேன். இதில் எனக்கு நெகட்டிவ்ஸ் மினிமலாக இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக நான் நாளைக்கு எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிடுவேன். ரோல் நம்பர், சிக்னேச்சர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக நாளைக்கு ஃபில் பண்ணுவேன். கவனத்தோடு இருப்பேன். தொடர்ந்து கான்ஃபிடன்ஸோடையே நான் இருப்பேன். எனக்கு நெகட்டிவ் தாட்டே வராது. ஃபஸ்ட் பேப்பர் ஜிஎஸ் முடித்ததுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வருவேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன். யாரோடையும் தேவையில்லாத பேச்சு வைக்க மாட்டேன். ஆன்சர் கீயை செக் பண்ண மாட்டேன். எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய நிறைய நான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் பல விஷயங்களை பேசினாலும் என்னுடைய காதில் நான் அதை வாங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட்டை நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவேன், மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதற்கப்புறம் சிசாட் பேப்பருக்கு நான் ரெடி ஆகிடுவேன். சிசாட் பேப்பரையும் கையில் வாங்கி ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் பேப்பரை கேஜ் பண்ணுவேன். ஒருவேளை சில கேள்விகள் கஷ்டமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் அது கஷ்டம்தான். ஆனாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டுமே நான் யோசிப்பேன். சிசாட் பேப்பரை 4 பார்ட்ஸாக நான் பிரித்து அட்டன் பண்ணுவேன். half an hour. ஃபஸ்ட்டு half an hour என்னுடைய ஸ்ட்ராங் ஏரியாவை நான் அட்டன் பண்ணுவேன். உதாரணத்துக்கு காம்ப்ரஹென்ஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா அதில் இறங்கிடுவேன். செகண்ட் half an hour நாட் ஸோ ஸ்ட்ராங் ஏரியா, உதாரணத்துக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோ லாஜிக்கல் ரீசனிங்கோ இந்த ஏரியாஸில் அட்டன் பண்ணுவேன். தேர்ட் half an hour மறுபடியும் என்னுடைய ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு வருவேன். லாஸ்ட் half an hour நாட் ஸோ ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு போவேன், அல்லது அசார்ட்டடாக நிறைய டாபிக்ஸை மிக்ஸ் பண்ணி நான் அட்டன் பண்ணுவேன். இப்படி அட்டன் பண்ணும்போது என் மைண்டு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். மொனாட்டனஸாக ஃபீல் பண்ண மாட்டேன், ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆக மாட்டேன். அரௌண்ட் ஒரு 45 கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ணாலே போதும். நிறைய அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவ்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியில் நாளைக்கு பேப்பரை நான் அட்டன் பண்ணுவேன். இப்படி நாளைக்கு சிசாட் பேப்பர் அட்டன் பண்ணாலே நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். சிசாட் பேப்பரை முடித்து நான் வீட்டுக்கு வரப்போகிறேன். வீட்டுக்கு வந்து தொடர்ந்து நான் எதையும் யோசிக்க மாட்டேன். ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆன்சர் கீயை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல அகாடமியினுடைய ஒரு ஆன்சர் கீ அதை எடுத்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் செக் பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் எதிர்பார்த்ததை போல் நான் கண்டிப்பாக பாஸ் ஆக தான் போகிறேன். அதற்கப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3ஆவது நாள் நான் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் இறங்க போகிறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க போகிறேன். நான் உறுதியாக இருக்கேன், நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் தைரியமாக இருக்கேன். ஐ வில் ஃபோக்கஸ் நாட் ஆன் த டார்கெட், ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். அந்தந்த மூமெண்ட் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன். தேவையில்லாமல் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க மாட்டேன். அந்தந்த நேரத்தில் நான் என்னுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணாலே டார்கெட் என்னை நோக்கி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். மைண்டை நான் காமாக வைப்பேன், டைனமிக்காக வைப்பேன். அப்போ அந்தந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதனால் என்னால் ஈஸியாக இலக்கை எட்ட முடியும். எதையுமே நான் ப்ரீ டிட்டர்மின் பண்ண மாட்டேன். பிளானிங்கை கரெக்டாக பண்ணியிருக்கேன். அந்த பிளானிங்குள்ளே நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன். கண்டின்ஜென்சிஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. டார்கெட்டை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய எண்ட் ரிசல்ட் அவுட்புட் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும். தொடர்ந்து கண்ணை மூடிட்டு ஸ்லோ
ப்ரீத்திங் பண்ணுங்கள். ஸ்லோவாக மூச்சை எடுங்க, ஸ்லோவாக மூச்சை விடுங்க. இதை தொடர்ந்து பண்ண முடியல, ப்ரீதிங்கை பண்ண முடியலன்னா ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், நார்மல் ப்ரீதிங் பண்ணாலே போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாமினேஷன் சிலபஸ்க்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இதனுடைய டாபிக்ஸை நம்ம மென்டலாக ரீகலெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக, ஒரு ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க்காக நாம் இப்போது ரீகால் பண்ண போகிறோம். ஒரு 2 சப்ஜெக்ட்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்து நான் ரீகால் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செய்ய வேண்டாம், ரொம்ப டீப்பாக ஃபேக்சுவலாக போகாதீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் காமாக இருக்கேன், நான் தைரியமாக இருக்கேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷனாகவே இருக்காது, ஜஸ்ட் ஒரு மாடல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் நான் டெய்லி எப்படி படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறேன். இப்போ நான் சப்ஜெக்ட்ஸை ரீகலெக்ட் பண்ண போகிறேன். நான் அதை ஏன் செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மைண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜுக்கு போகும், ரெடி ஆகிடும். ஆங்ஸைட்டியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டோட என்னால் எஃபிஷியண்ட்டாக நாளைக்கு எக்ஸாமினேஷனை கொடுத்துட்டு வர முடியும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பாலிட்டி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், parts of the constitution, first 10 parts, 12 schedules, salient features of the Indian constitution, union and the states, citizenship. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த ஜெஸ்டர்ஸ் காட்டுறேன், நீங்கள் அந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை, மைண்ட் லெவலில் யோசித்தா போதும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது 3த்தையும் ஒட்டுமொத்தமாக படிச்சிருக்கேன். கேள்வி எப்படி கேட்டாலும் என்னால் ரிலேட் பண்ண முடியும், அனாலிட்டிக்கலாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் படிச்சிருக்கேன். லிங்க் பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். கான்செப்ஷுவலாக படிச்சிருக்கேன், இன்னர் சர்க்கிள். அதோடு சேர்ந்து முக்கியமான ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்ஸ், இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதை மெமரைஸ் பண்ணியிருக்கேன். இது அவுட்டர் சர்க்கிள். இன்டெகிரேட்டடாக படிச்சிருக்கேன், எனக்கு பயம் இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி படிச்சுட்டேன். 3த்தையும் எனக்கு லிங்க் பண்ண தெரியும், ரிலேட் பண்ண தெரியும், அனலைஸ் பண்ண தெரியும். இந்தியன் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிச்சுட்டேன். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் படிச்சுட்டேன். ரிலேட் பண்ண தெரியும், கம்பேர் பண்ண தெரியும், அனலைஸ் பண்ண தெரியும். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், statutory commissions, finance commission, UPSC, CAG, election commission, CVC, solicitor general, advocate general, national commission for SC, national commission for ST, national commission for women, national commission for minority, Lokpal, Lok Ayukta, national human rights commission படிச்சிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். நாளைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் ரெக்கலெக்ட் பண்ண முடியும். என் மைண்டு காமாக இருக்குது, அதே நேரத்தில் ஆக்டிவேட்டடாக இருக்குது. பாலிட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸே நான் படிச்சுட்டேன். கேள்வி எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எக்கனாமி. லெகசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், salient features of Indian economy படிச்சிட்டேன். இந்தியன் அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டேன். இண்டஸ்ட்ரி படிச்சிட்டேன். அதற்குள்ள எம்எஸ்எம்இ, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அன்ஆர்கனைஸ் செக்டர், ஆர்கனைஸ் செக்டர், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அடுத்து பேங்கிங் சிஸ்டம் படிச்சிட்டேன். ஃபாரின் ட்ரேட் படிச்சிட்டேன். பப்ளிக் ஃபைனான்ஸ் படிச்சிட்டேன். இந்த எல்லா டாபிக்ஸ்லேயும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி. ஜியோமார்ஃபாலஜியில் முக்கியமான டாபிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிளேட் டெக்டானிக்ஸ் படிச்சுட்டேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியும். மவுண்டெயின்ஸ் படிச்சுட்டேன், ரிவர்ஸ் படிச்சுட்டேன், ராக் சிஸ்டம் படிச்சுட்டேன், சாயில்ஸ் படிச்சுட்டேன். கிளைமேட்டாலஜிக்குள்ள அட்மாஸ்பியர் படிச்சுட்டேன், ஏர் மாஸ், ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன், எல் நீனோ, லா நீனா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம், இந்தியன் ஓஷன், டைபோல், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் எல்லாமே படிச்சுட்டேன். ஓஷனோகிராஃபி, ஓஷன் ஃப்ளோர், கோரல் ரீஃப், ஓஷன் கரண்ட், டைட் எல்லா டாபிக்ஸையும் படிச்சுட்டேன். எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். சில கேள்விகள் கஷ்டமாக இருக்குது, மைண்டில் யோசிக்க முடியலன்னா கொஷின் பேப்பர் பின்னாடி இருக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். பென்சில் எரேசர் நான் கொண்டு போயிடுவேன். இதனால் ரஃப் ஒர்க்கை என்னால் மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மெடிடேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைபை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மைண்ட் செட்டை நீங்கள் நாளைக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கொண்டு போங்க. நைட் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். வேறு எதையுமே யோசிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. வேறு எந்த தாட்ஸும் வரக்கூடாது. இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க நபர்கள் அவங்களோட ஜாலியாக பேசுங்க. நெய்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பேசுங்க. முடிஞ்சால் ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க. நைட் செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour to 1 hour பாட்டு கேளுங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பாருங்கள், அல்லது ஒரு மூவி பாருங்கள். ஃபுல் மூவி பார்க்காதீங்க, ஒரு 1 hour பாருங்கள். தொடர்ந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நடுவில் ஏதாவது மூட் ஸ்விங் வருதுன்னா நான் சொன்ன அந்த டீப் ப்ரீதிங்கை பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே தொடர்ந்து பிரச்சனை எதுவும் இருக்காது. மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நேரத்தோட எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. டயட் ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுங்க. முடிஞ்சால் லஞ்சும் கொண்டு போயிடுங்க. ஒருவேளை லஞ்ச் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா ஒரு 2-3 பனானாஸ் கொண்டு போயிடுங்க. வெளியே சாப்பிடும்போது கூட பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த நேரத்தில் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் நாம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் சொன்னது போல் நாளைக்கு நீங்கள் எக்ஸாமினேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு 2 பேப்பர்ஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வெற்றியாளராக திரும்ப வரணும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் டுமாரோ அட் த UPSC Prelims 2026. தேங்க்யூ. நன்றி.